Hi friends, welcome to Saviari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ போட்டுட்ருக்க இந்த டிசைன் தான். இதில் என்னென்ன டிசைன் போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏற்கனவே நம்ம போட்ட ஒரு வீடியோ தான். அது ரொம்ப பழைய வீடியோவில் இருக்கும். இப்போ திரும்ப அந்த டிசைனையே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு அப்படியே போடும்போது ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரியில் போட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் பெரிய பீட் நம்பர் 4 சைஸு ஒவ்வொரு பீடாக வச்சிட்ருக்கேன். இதுக்கு இடையில் சுகர் பீட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பழைய வீடியோவில். இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்லைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக சுகர் பீட் கொடுக்குறேன். அந்த பெரிய பீடுக்கு இடையில் சுகர் பீடு வச்சு போடலாம், இல்லாட்டி வேறு கலர் ஒயிட்டு இல்லாட்டி கலர்ஸில் அந்த மாதிரி போடலாம், இல்லை ஸ்டோன் செயின் கொடுக்கலாம் பெரிய பீடுக்கு பதில். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிசைனை வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஒயிட் பென்சில் வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். ஏற்கனவே போட்டேன் இல்லைங்களா, அதோடய டிசைன் அப்படியே இருந்தது, அதை வச்சு ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொம்புக்கு பீட்ஸ் போட்டுட்ருக்கேன். இது ஃபஸ்ட்டு போடும்போதுலேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 21 பீட்ஸ் இருக்கும். சேம் அந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிக்கிற வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த 2 டிசைன், இந்த 2 மோட்டிவ் தான் இருக்கும். அதில் கவுண்ட் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். இப்போது இதுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து 3 பீடு விட்டுட்டு அதிலேருந்து கவுண்ட் பண்ணி 6 பீட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருந்து கவுண்ட் பண்ணால் 5 பீட்ஸு, 5th பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கு 12 பீட்ஸ் வரும். நீங்கள் அதை வச்சு ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலேருந்து ட்ராயிங் எடுக்க முடியலன்னா நான் சொன்ன மாதிரி தனியாக போட்டு பார்த்திங்கன்னா வரும், அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் ஸ்டோன் ஒட்ட வேண்டிய இடத்துலலாம் ஒட்டி விட்டுக்கிறேன். இன்னும் போடுது, இன்னும் மேலே இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் பீட்ஸ் போடணும். அதுக்குள்ளே அந்த ஸ்டோன்ஸு காயட்டும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோனை ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே அந்த பீட்ஸை போட்டுட்ருக்கேன். இந்த சர்க்கிள்குள்ளே 10 நம்பர்ஸ் இருக்கும் பீட்ஸ், சரிங்களா. 10 பீட்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா 3 சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, எல்லாம் அந்த நெக்லைனில் போட்டிருக்கிறது நம்பர் 4, இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது நம்பர் 3, சரிங்களா. எல்லாத்துக்குமே அந்த மோட்டிவ் எல்லாத்துக்குமே 3 யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 3 சைஸ் பீடு, 2 சுகர் பீடு, ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு பெரிய பீடு, இப்படி ஸ்டிச்சஸ் போட்டு அந்த இருக்கிற இடத்துக்கு மொத்தம் 9 அந்த இது மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அரும்பு மாதிரி, அதுக்கு 9 இது வைக்கணும். அதுவுமே கவுண்டிங் தான், சரிங்களா. அதுக்கப்புறமா நெக்லைனில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதிலேருந்து இந்த கலர் பிங்க் கலர், சாரியோட கலர் பிங்க் கலரு, அந்த கலரு எங்கே கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் ஃபுல்லாகவுமே பிங்க்கு தான். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா அந்த ஹாஃப் சர்க்கிளாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு லைன் போட்டுட்டு அதை வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு பெட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். நான் அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிறேன். அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறேன். குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக போட்டிங்கன்னா தான் பார்க்க நீட் ஃபினிஷிங் இருக்கும், சரிங்களா. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக போட்டிங்கனாலும் போட்டதே தெரியாமல் போயிடும். ஓரளவுக்கு குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குமே அப்படி தான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக போட்டு அந்த ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்து அவுட்லைன் போடணும். ஃபுல்லாகவே போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் போட்டுட்டு இந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளே த்ரெட் ஃபில்லிங் தான். இதுக்கும் அந்த ஷார்ப்கிட்ட சின்னதாக ஒரு லாக் போட்டு திருப்பிட்டு வந்தோன்னா நமக்கு அந்த ஷேப் ஹாஃப் சர்க்கிள் ஷேப் அப்படியே கிடைக்கும், சரிங்களா. அப்படியே தொடர்ந்து பக்கம் ஸ்டிச்சஸை போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைன் பக்கத்துலேயே நம்ம செயினை போட்டோம், அடுத்த லைன் போட்டோன்னா தான் நமக்கு கேப் இல்லாமல் நெருக்கமாக ஃபில் ஆகி வரும்.
இது ஒரு மைல்டு ஒர்க்கு தான், ஆனால் பார்க்க நல்லா கிராண்டாகவே இருக்கும். இதோட ஸ்டிச்சிங் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் கிடச்சதுன்னா, நான் ஸ்டிச் பண்ணல, டெய்லர்கிட்ட தான் இருக்குது. அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்லெல்லாம் ஒரு ஸ்டோன் ஒட்டணும். அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோனு இது வந்து இதுவாக இருக்கும், நார்மல் ஸ்டோன் மாதிரி இல்லாமல் சுற்றி புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி சென்டரில் ஒரு டாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு. சேம் அந்த மோட்டிஃபையை மாற்றி மாற்றி போட்டுட்டு வர்றது தான். என்ன ஒன்று, அந்த கொம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் பார்த்து ட்ரேஸ் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். பேக்லேயும் கூட மாற்றி மாற்றி தான் போட்டிருக்கேன். ரைட் சைடில் இந்த சென்டர்லேருந்து ரைட் சைடு ஒரு மாதிரி மேலே போகிற மாதிரியும், லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி அப்படி மேல் நோக்கி கொம்பு இருக்கிற மாதிரியும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் டிசைனும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.